சில பார்லலாம் பாட்டு கேட்டுக்கிட்டே ஆடிக்கிட்டே ட்ரிங்க்ஸ் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாரில் இருக்கிற மியூசிக் உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஆமாம், ஆக்சுவலாக 2008 ரிசர்ச்சர்ஸ் டேரெக்டாக ஒரு பாரிக்கே போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் சேம், அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ் சேம், ஆனால் பாட்டோட சத்தத்தை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதில் அவங்க அப்சர்வ் பண்ணது என்னென்னா, இந்த சத்தம் மக்கள் எவ்வளோ அளவு குடிக்கிறாங்கன்றத கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சத்தமான மியூசிக்கில் நீங்கள் அதிகமாக குடிப்பீங்க. இதே மியூசிக் சாஃப்டாக கொஞ்சம் கம்மியான சவுண்டில் இருந்துச்சுன்னா மக்கள் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க, பேச ஆரம்பிச்சிடுறாங்க, ட்ரிங்க்ஸை கம்மியாக கன்சியூம் பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க சொல்கிற ரீசன், பாட்டோட சத்தம் அதிகமாக இருக்கும்போது, அதோட பீட் அதிகமாக இருக்கும்போது உங்களோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். ஸோ உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும், பாட்டு சத்தமாக இருக்கும்போது, கொஞ்சம் பீட் அதிகமாக இருக்கும்போது. காரணம் எண் 2, பேச மாட்டீங்க, இல்லைனா பேச மாட்டாங்க. ஆமாம், சத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா பாட்டு சத்தத்தால் நீங்கள் பேசுகிற சத்தம் பக்கத்தில் உள்ளவர் கேட்காது. ஸோ நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவர் காதில் வாங்க மாட்டார், அவர் காதில் வாங்கலைன்னா நீங்கள் பேச மாட்டீங்க. ஸோ உங்கள் வாய்க்கு வேலை குடிக்கிறது மட்டும்தான். ஸோ அங்கே இருக்கிற டிஜே பாட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல. டிஜே ஈக்குவல் டு சைலண்ட் வில்லன் உங்கள் லிவருக்கு.